அனைவருக்கும் இனிய வணக்கம். நேயர்களே, நண்பர்களே, மக்களே, இன்றைய விவாத நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அம்பேத்கர் குறித்த அமைச்சர் அமித்ஷாவின் சர்ச்சை கருத்து. தேசிய அளவில் காங்கிரஸ், விசிக, திமுக கட்சிகள் ஆர்ப்பாட்டம். பிஜேபி தலித்துகளுக்கு எதிரானது என சித்தரிக்க முயற்சியா? பாதிப்பை சரி செய்ய களமிறங்கிய பிரதமர் நரேந்திர மோடி என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு நம்முடைய விவாத நிகழ்ச்சி நடைபெறுகிறது. குறிப்பாக நேற்றும் இன்றும் நாடாளுமன்றத்தில் குறிப்பாக அதானி சம்பல் விவகாரத்தை திசை திருப்புவதற்காக அம்பேத்கரை இவங்க கையில் எடுத்து அதை ஒரு பேசுபொருளாக மாற்றியிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இந்தியா கூட்டணி தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறது. அல்ல, அம்பேத்கர் ஏன் ராஜினாமா செய்தார், அவருக்கு நிறைய தீங்குகளை இழைத்திருக்கிறது காங்கிரஸ், இதனை அம்பலப்படுத்தியிருக்கிறார், இதில் என்ன தவறு இருக்கிறது என்ற அடிப்படையில் பிரதமர் தன்னுடைய எக்ஸ் பதிவில் நீண்ட பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். இன்றைக்கு காலையில் மக்களவை நுழைவாயிலில் பிஜேபி எம்பிக்கள் நடத்திய அந்த தர்ணாவில் காங்கிரஸ் எம்பிகளும் இடையில் ஏற்பட்ட அந்த தள்ளுமுள்ளும் இன்றைக்கு காலையில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த பரபரப்பு மங்குவதற்குள்ள அடுத்தடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறது பிஜேபியும் காங்கிரஸும். வாருங்கள், இன்றைய விவாத நிகழ்ச்சிக்குள் நுழையலாம். அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றோம். முதலாவது இணைமொழியாக தூத்துக்குடியிலிருந்து தன்னை இணைத்துக் கொள்கிறார் பிஜேபியின் தூத்துக்குடி செல்வம் அவர்கள். வரவேற்கிறோம். மாலை வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அடுத்தபடியாக நம்முடைய அரங்கத்தில் முதலாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு விக்கி அவர்கள். வணக்கம். அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் திரு இரா சீனிவாசராவ் அவர்கள். வணக்கம் சார். அடுத்தபடியாக அரங்கினில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு ராமநாதன் அவர்கள். வணக்கம் ராமநாதன் சார். விக்கி, உங்களிடம் வந்து நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். இந்த அம்பேத்கர் என்று வருகிற பொழுது ஏன் நீங்கள் இது ஒரு ஃபேஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் கடவுள் பெயரை சொல்லியிருந்தா கூட உங்களுக்கு மோட்சம் கிடைச்சிருக்கும், உங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற அடிப்படையில் அமித்ஷா வந்து பேசினார். அதற்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களும் உடனே பதிலடி கொடுத்தாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இங்கே அம்பேத்கரை வைத்து முழுமையாக அரசியல் செய்வது யார்? எதிர்கட்சிகளா இல்லை பிஜேபியா? இல்லை, நீங்கள் இதில் தெளிவான ஒரு விஷயத்தை பார்க்கணும். அம்பேத்கர் சொல்கிறார், இழந்த உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, அதை போராடித்தான் பெற வேண்டும் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அதே வழியில் எங்களது முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்கிறார், குச்சியை குச்சியாக தான் எதிர்கொள்ள வேண்டும், கூர்வாளை கூர்வாளால் தான் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு. அப்போ ஒரு வினைக்கு எதிர்வினை தான் இங்கே. அப்போ இன்னைக்கு பாஜக தொடர்ந்து அம்பேத்கரை எந்த இடத்தில் வைத்திருக்கிறது, எந்த இடத்தில் அவர்களை பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று நேற்றைய பேச்சே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் ஒரு ஃபேஷனாக போயிட்டு அவரை பற்றி பேசுறதே ஒரு ஃபேஷன் ஆகிட்டு, இல்லை அதற்கு பதிலாக நீங்கள் கடவுளை பற்றி பேசியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்துக்காவது இடம் கிடைச்சிடும். இது இந்த பேச்சின் வெளிப்பாடே தெரியுது பாஜக அம்பேத்கரை எந்த நிலைமையில கையாளுது அப்படின்னு. அப்ப இதுதான் பாஜகவோட உண்மையான முகம் என்று நம்ம பல நேரங்கள்ல சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அம்பேத்கரை ஒரு சாதிய குறியீடாகவும் மாற்ற நினைக்கிற ஒரு கும்பல், சோ அந்த கும்பல்ல இவர்களும் ஒரு நபர்கள். அப்ப அவர் ஒரு சாதியின் கோட்பாடாகவே இருக்கிறது. இது 75வது ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் சட்டது. அப்ப 75வது ஆண்டு நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல நீங்க எந்த ஒரு பொருளையும் அங்க விவாதிக்க முடியல. நீங்க சம்பள விவகாரமாக இருக்கட்டும், அதானிக்கும் மோடிக்குமான தொடர்பாக இருக்கட்டும், அதுல மாதவி பூச்சி மீதான அந்த முறைகேடு விஷயமாக இருக்கட்டும், பங்குச்சந்தை முறைகேடு, அதுல அதானிக்கும் தொடர்புடையது. அதே மாதிரி அதுல மாதவி பூச்சி போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தது. அப்ப இது எல்லாமும் கடந்த காலங்களாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். இதை நாடாளுமன்றத்தில் பேசணுங்கிறோம், நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை கேட்கிறோம். இது எதை பத்தியும் பேச விடாம டைவர்ட் பண்றது. சோ இப்ப இதற்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு விஷயத்தை கொண்டு தூக்கி போட்டாங்க. 2 பங்கு வாக்கு வேணும், வந்தாதான் சட்டத்தை தீர்மானத்தை நீங்க நிறைவேற்ற முடியும். அந்த மெஜாரிட்டியே இல்லாத ஒரு மைனாரிட்டி அரசாக மோடி அரசு இப்பொழுது இருக்கிறது. அது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் எதுக்கு அதை கொண்டு வரப்ப பாஸ் ஆக முடியாது, மக்களவையிலும் பாஸ் ஆகுது, மாநிலங்களவையும் பாஸ் ஆகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். மெஜாரிட்டி இல்ல. அப்ப ஏன்னா இந்த அதானி குறித்தான விஷயங்களும், மோடிக்கும் அதானிக்கான உறவு பற்றியான விஷயங்களும், இங்க நடக்கிற முறைகேடுகள் குறித்தான விஷயங்களை பற்றி பேசுவதை திசை திருப்புறதுக்கு தான் இந்த மேட்டர். இதுல நேற்று அம்பேத்கரை இழிவுபடுத்திய உடனே இல்ல நாங்க இழிவுபடுத்தலன்ட்டு அதை நியாயப்படுத்துறதுக்காக இவங்க வாசல்ல இன்னைக்கு நின்றுட்டு உள்ள வந்த எதிர்கட்சி எம்பிக்களை உள்ள நாடாளுமன்றத்தின் நுழைவாயில தடுத்து நிறுத்தி அவளியில் ஈடுபட்டது பாஜக. அதற்கு பிறகுதான் அங்க தள்ளுமுள்ளு. அப்போ பிஜேபி விரிச்ச வலையில எதிர்கட்சிகள் சிக்கிட்டீங்களா? இல்ல, விரிச்ச வலைன்னு இல்ல. நான் என்ன சொல்றேன், எதா இருந்தாலும் வாதம் பண்ண வேண்டியது நாடாளுமன்றத்துக்குள்ள. நீங்க வெளியில நின்றுட்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தடுத்து நிறுத்தினது யாரு? உங்களை வெளில விட்டா வாதம் பண்ண முடியலங்கிறது தெரியுது. அதனால அவங்களை உள்ள விடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இவங்க செயல்படுறாங்க. இன்னொன்னு, அப்ப ப்ரீ பிளான்டா, உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு ஒரு ப்ரீ பிளான்ல தான் இருந்தது. அதான் சொல்றேன், இதை எப்படியாவது இதை ஒரு டைவர்ட் பண்ணணும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறது. இன்னொரு பக்கம் அடிமை கூட்டம்
எங்க அமித்ஷாவை பத்தி பேசிட்டா ஓனர் வந்து கோச்சிப்பாரோ அப்படிங்கிறதுக்காக அம்பேத்கர் யாரே தெரியல அப்படிங்கிற நிலைமையில அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் கோமால படுத்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மட்டுமில்ல, இந்தியா எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் பாஜகவுக்கு எதிராக, அமித்ஷாவுக்கு எதிராக குரல் எழுப்பிட்டு இருக்கிற வேலையில தமிழ்நாட்டில் நாங்கள் பாஜக கூட்டணி இல்லைன்னு சொல்லுகிற எடப்பாடி பழனிசாமி வாய் மூடி கம்முன்னு இருக்காரு. அப்ப நான் என்ன சொல்றேன், அம்பேத்கரை இவர்கள் தூக்கி கொண்டாட போவதில்லை, அது ஒருபோதும் நடக்க போவதில்லை, அது நாங்களும் எதிர்பார்க்கவில்லை. ஆனா அவரை சிறுமைப்படுத்துவதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள. சிறுமைப்படுத்தினது நாங்க இல்ல, காங்கிரஸ் தான். நேரு பீரியட்ல அவர் ஏன் ராஜினாமா பண்ணிட்டு போனாருன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை அம்பேத்கருக்கு பண்ண அந்த பாவத்தை காங்கிரஸ் வந்து நீங்க அதை பேசக்கூடாதுன்னு சொன்னதான் இங்க வந்து பேசு பொருளா மாதிரி இருக்கு, சர்ச்சைக்குரியதா இருக்கு. இல்ல உங்களுடைய இல்ல அது குறித்தான இல்லை. இது காங்கிரஸ் கண்ணோட்டத்துல அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் அன்னைக்கு அம்பேத்கர் அவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த சூழல்ல என்ன நடந்ததுங்கிறது வாதத்துக்கு உட்படுத்த வேண்டியது. ஆனா இங்க அதை குறித்து நீங்க அதை பேசினா நான் வந்து இதை வந்து வாதம் பண்றதுல யாரும் சொல்லலையே. ஃபேஷன் ஆகிட்டு, அவரை பத்தி பேசுறதே ஃபேஷன் ஆகிட்டு, இதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லியிருந்தா சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம்னு சொன்னதுதான் கான்ட்ரவர்சியே. நீங்க வந்து அம்பேத்கருக்கு மரியாதை கொடுக்கல இப்ப பேசல, தொடர்ந்து பாஜக பல நேரங்கள்ல இதை குறிப்பிட்டு மீண்டும் மீண்டும் பேசி இருக்கிறது. அப்ப நாடாளுமன்றத்திலே இதை பேசியிருக்காங்க. அப்பெல்லாம் எந்த ஒரு வாத பொருளாகவும் ஆகல. இவரை பேசுறதே ஒரு ஃபேஷன் ஆகிட்டு, இவரை வச்சுக்கிட்டு அதான் சொல்றேன், இவரை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிகள்னு. அதை வந்து மறைமுகமாக நம்ம நேரடியாக எதிர்கட்சிகளுக்கு எந்த வரி நெருடலா இருக்கு? அதாவது ஃபேஷனா இருக்குன்றது நெருடலா இருக்கா, இல்ல சாமியை கும்பிட்டு இருந்தா சொர்க்கத்துக்கு போயிருப்பீங்கிறது நெருடலா இருக்கு? அது அவர்களுடைய சனாதன புத்தி. அதை வந்து நம்ம அது அப்படித்தான் பேசுவார்கள், அது அவர்கள்ட்ட அதை தான் எதிர்பார்க்க முடியும். ஆனா இங்க ஃபேஷன் ஆகிவிட்டது அவரை பற்றி பேசுவது அப்படின்றது இங்க ஏற்றுக்கொள்ள முடியல. திமுக எது நெருடல் கொடுக்கு? ஃபேஷன் நெருடல் கொடுக்குதா, இல்ல சாமியை கும்பிட்டு இருந்தா நெருடலா? இல்ல நான் என்ன சொல்றேன், இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நிலைப்பாடு. ஏற்கனவே சொல்லிட்டோம், நீங்க வந்து திராவிட கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தொடர்பு கொள்ளாதீங்க. நான் வந்திருக்கேன், நான் குங்குமம் போட்டு வச்சிருக்கேன். அதனால இந்துக்கள் யாரும் திமுக இல்லைங்கிறதுல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் பெருத்தறிவிப்பாளர் எங்களது பேரறிஞர் பெருந்தகை அவர்கள் வகுத்த திட்டத்தில் கொள்கையில திமுக போயிட்டு இருக்கு. சரி, பெரியாரின் கொள்கை திகால வந்து கடவுள் மறுப்பு, அதற்கும் இதுக்கும் சம்பந்தம் பண்ணானா. அதனால திமுக வந்து கடவுள் மறுப்பா அப்படின்னா அது கிடையாது. அது வந்து இங்க மூட நம்பிக்கையிலே எதிர்க்கிறோம். கோயில் வேண்டாம் என்று சொல்லல, கோயில் கொடியவர்களின் கூடாரமாகி விடாது என்றுதான் சொல்றோம். அப்ப அமித்ஷா சொன்னதுல வந்து இந்த கடவுளை வந்து நீங்க எதிர்க்கல, ஆனா அந்த ஃபேஷன்ற வார்த்தையை தான் அது கொடியவர்களின் கூடாரமாக அந்த கடவுளை இப்ப தூக்கி கொண்டாடுற பாஜகவை எதிர்க்கிறோம். அவ்வளவுதான். ஓகே, நம்ம தொடர்ந்து பேச இணைய வழியாக இருந்திருக்கக்கூடிய திரு தூத்துக்குடி செல்வம், அதாவது நீங்க வந்து அம்பேத்கரை வந்து பெருமைப்படுத்துற மாதிரி சிறுமைப்படுத்திருக்கீங்க, அதனாலதான் இவ்வளவு பெரிய சர்ச்சையே வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நாடாளுமன்றத்திலும் சரி நம்முடைய விவாத நேரத்திலும் சரி முன்கருத்தாக வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கருத்து? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் அருள் கபரியல் அவர்களுக்கு, அதே போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் ராமநாதன், சகோதரர் வழக்கறிஞர் சீனிவாச ராவ், அதை போலவே சகோதரர் விக்கி, அதை போலவே தொழில்நுட்ப கலைஞர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வணக்கம். அதாவது சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. அதாவதுண்ணே, இது எதுவும் காங்கிரஸ் சதி இல்ல சார்? இல்ல. ஓகே, இந்தியா கூட்டணி சதி இல்லையா? ஓகே, தொடர்ந்து சொல்லுங்க. மிக முக்கியமா பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஏதோ இவர்களுக்கு மட்டுமே சொந்தமானவராக ஒரு அவருடைய பெருமையை இவர்கள் குறைத்து ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சிட வேண்டாம். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எல்லா மக்களுக்கும், இந்திய நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமான தலைவர், இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களும் கொண்டாட வேண்டிய தலைவர். சரி, நீங்களே சொன்னீங்க 1949 என்னுடைய நினைவு சரியா இருந்தா நவம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வரைவு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் 1947ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட பண்டித நேரு தலைமையில அமைக்கப்பட்ட ஆட்சியில் முதல் சட்ட அமைச்சர், சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சராக இருந்தார். ஆனால் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் 1951 காங்கிரசினுடைய கொள்கை பிடிக்காம, நல்லா கவனிச்சுக்கிடுங்க, காங்கிரஸோட கொள்கையா இல்ல காங்கிரஸோட கொள்கையா இல்ல காங்கிரஸில் அவர் வைத்த கோரிக்கையா? அது ரொம்ப முக்கியம். இல்ல, காங்கிரஸ்ல அவர் வைத்த கோரிக்கையும் சரி, காங்கிரஸ்ல அவர் இரட்டை
தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இரட்டை வாக்குரிமை கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாரு. ம். அதையெல்லாம் வந்து காந்தியும் ஏற்றுக்கொள்ளவில்லை, நேருவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாரு. கேளுங்க, அதுக்கு பிறகு தனி தொகுதி. அதாவது ஒட்டுமொத்தமாக காங்கிரஸோடு முரண்பட்டு காங்கிரஸால் அவர் விமர்சிக்கப்பட்டு பழிவாங்கப்பட்டு தான் அதனுடைய மனவேதனைப்பட்டு அவர் வெளியே வந்தார். ராஜினாமா செய்து விட்டு வெளியே வந்தாரு. அதை கவனிக்கணும். 1952ல முதல் பொது தேர்தல் நடக்கும் பொழுது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை தோற்கடிப்பதற்காக பண்டித நேரு அவர்களை பிரச்சாரம் செஞ்சாரு. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்ற தேர்தலிலே தோற்கடித்தார்கள். காங்கிரஸ் கட்சியினர் தோற்கடித்தார்கள். இன்றைக்கு இவர்கள் எப்படி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு இவர்கள் சொந்தம் கொண்டாட முடியும்? அதனால இவங்களுக்கு வேற வழி கிடையாது. வேற நம்ம தம்பி விக்கி அவர்கள் ரொம்ப சாமர்த்தியமா சொன்னாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அதானிக்கு அம்பானிக்கு. அதானி கடந்த செப்டம்பர் மாசம் தமிழ்நாட்டுக்கு வந்து யாரும் சந்திச்சாரு? இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவருடைய கேள்விக்கு இன்றைக்கு வரை விடை கிடைக்கவில்லை. சட்டமன்றத்துல பாக்கலையா? சட்டமன்றத்துல கேட்கலையா? சட்டமன்ற வளாகத்திலே தமிழ்நாடு முதலமைச்சர் நான் அதானியை சந்திக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப எதுவுமே தெரியாம பேசுறீங்களா? அதாவது முதல்ல கொஞ்சம் அமைதியா இருந்து பழகுங்க. தப்பா சொல்லுங்க, தப்பா சொல்றத ஒத்துங்க. சட்டமன்றத்துல சொல்லி இருக்கிறாரு. அனுமதிக்க முடியும்? அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை தனி விவாதத்தில் ஒரு நடிகையோடு சென்றார் நான் பேசுவா, எந்த நடிகையோடு சென்றார் என்று சொல்ல முடியுமா அப்படின்னு நான் கேட்டா சொல்லுவீங்களா? இன்னும் அது பல விஷயத்த பேச அண்ணாமலை நடிகையோடு சென்றார் தனி விவாதத்தில் அப்படின்னு நான் சொல்லிட்டு போறேன். ஒரு போக்குல ஒத்துப்பீங்களா? ரைட், ஓகே, அனுமதி பேச அனுமதி சொல்லுங்க சார். விக்கி நெறியாளர் சார், நீங்க வந்து அவரை இல்ல, நீங்க தவறான செய்தியை சொல்றீங்க. அந்த தவறான செய்தி சொல்லும் பொழுது நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? அவரோட குறுக்கிட்டு தொடர்ந்து நீங்க சொல்லுங்க. அதாவது இவங்களுக்கு சௌரியப்பட்ட அதானி அம்பானியை சந்திப்பாங்க. முதலமைச்சர் சந்தித்தார் என்று நான் சொல்லவில்லை. முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் அல்லது முதலமைச்சர் அதிகாரத்திற்கு நெருக்கமான யாரை சந்தித்தார் என்ற கேள்விக்கு இன்றைக்கு வரை விடை கிடைக்கல. அதை விட்டுருங்க. இன்னைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை எங்களுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வேற எதுவுமே சொல்லல. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை நீங்கள் தூக்கி கொண்டாடுறீங்களே, இதுக்கு பதிலா அமைதியா நீங்க ஏதாவது விவாதம் பண்ணிருக்கலாம் ஐயா அப்படின்னு சொல்லி எதுக்கு எடுத்தாலும் பாபா சாஹேப் அம்பேத்கர். நான் ஒண்ணு கேளுங்க சார், பாபா சாஹேப் அம்பேத்கரை போன்ற அறிவாளிகளை காங்கிரஸ் கட்சி அவமானப்படுத்துச்சு. ரைட் சார். இங்க வந்து பிரச்சனை அது இல்ல. இவங்க எதிர்கட்சிகள் எல்லாம் போர்க்கொடி தூக்குறது எங்க அப்படின்னா, அமித்ஷா அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றேன். அமித்ஷாவின் உரையில் நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் முதல் அமைச்சரவையில் இருந்த அம்பேத்கர் ராஜினாமா செய்ததை குறிப்பிட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போது அம்பேத்கரின் பெயரை 100 முறை சொன்னாலும் உங்களுக்கு அவர் மீதுள்ள உண்மையான உணர்வுகளையும் நீங்கள் பேச வேண்டும். நீங்க அம்பேத்கர் பெயரை சொல்றத 100 முறைக்கு சொல்றதற்கு பதிலாக இறைவனுடைய பெயரை நீங்க சொல்லியிருந்தால் சொர்க்கத்துக்காவது நீங்கள் செல்லுவீர்கள். ஃபேஷனுக்காக காங்கிரஸ் அம்பேத்கரை கையில் எடுப்பது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாரு. இங்க நீங்க அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறீங்களா, இல்ல இங்க அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறீங்களா, இல்ல கடவுளோட அம்பேத்கரை நீங்க வந்து கீழே வைக்கிறீங்களா? அதான் அங்க கேள்வியா இருக்கு. இல்ல நாங்க கடவுளுக்கு சமமா சொல்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் கடவுள் மறுப்பாளர் கிடையாது. சரி, அப்பனா சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு சிலை வச்ச மாதிரி அம்பேத்கர் வச்சிருக்கணும்ல. நெறியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கடவுள் மறுப்பாளர் கிடையாது. இந்து மதத்தில இருந்து பௌத்தத்தை தழுவியவர். இந்து மதத்தில இருந்து வெளியே போய் அவர் கடவுள் மறுப்பாளராக தன்னை காட்டிக் கொள்ளல. பௌத்த மதத்திற்கு புத்தரை கடவுளாக ஏற்றுக்கொண்டு புத்தரை வழிபாட்டுக்கு உரியவராக அவர் ஏற்றுக்கொண்டவர். நாங்க என்ன நினைக்கிறோம், இவங்களுக்கு வேற வழியே கிடையாது. எதிர்கட்சிகளுக்கு பேசுறதுக்கு வழி கிடையாது. கையில் எடுத்துக்காங்க. இல்ல அதனால இதை கையில் எடுத்துக்காங்கன்னு சொல்றீங்க. இல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற அந்த பில்லு கேபினெட்ல அப்ரூவல் ஆகி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு நாடாளுமன்றம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இனி ஜேபிசிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அது ஜேபிசிக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அண்ணா
கொஞ்சம் சவுண்ட கரெக்ட் பண்ண சொல்லுங்க. நான் வந்து என்ன சொல்றேன்னா, நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிமுக நிலையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த பில் வந்து இனிமேல் டிபேட்டுக்கு வரும். ஏன்னா ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு போயிருக்கு. ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி டிஸ்கஸ் பண்ண பிறகு டிபேட்டுக்கு வரும். அதுக்கு பிறகு அது எப்படி நிறைவேறுகிறது என்பதை பொறுத்து இருந்து பாருங்க. ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துறேன். இன்னைக்கு நாடாளுமன்றத்தினுடைய நுழைவாயில் எதுன்னு கேட்டீங்கன்னா மகத்துவார்னு பேரு. இந்தியில மகத்துவார் அப்படின்னா அது நுழைவாயில். இவங்க என்ன நாடாளுமன்றத்தினுடைய நுழைவாயிலுக்குள்ள அவங்க போய் எல்லாத்தையும் மறைச்சு நாடாளுமன்ற நுழைவாயிலுக்குள்ள எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தியது நியாயம் கேட்காது சொல்லி நாடாளுமன்ற நுழைவாயிலுக்குள்ள எதுக்கு சார் பண்ணணும்? நுழைவாயில மறுச்சிருந்தது எதிர்கட்சிகளுடைய திட்டமிட்டு தேவை வேண்டும் என்று எதிர்கட்சிகள் நாடாளுமன்ற மரபுகளை சீரழித்து நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது இவர்களுக்கு நம்பிக்கை பதில் சொல்றதுக்கு இவங்களுக்கு தனிப்பட்ட கருத்து காங்கிரஸ் கட்சியை இவர்கள் தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு தரேன். உங்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு தரேன். தொடர்ந்து பேசலாம். இருங்க. அடுத்தபடியா நம்ம அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு சீனிவாசராவ், அதாவது இந்த அம்பேத்கரை வந்து கையில் எடுத்த உடனே வந்து தடாலடியாக தேசிய அளவில் விசிக அன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறது. அதே போல் பெரியாரை தொட்டால் அங்கே திமுக சும்மா விடாது. ஸோ உங்களுடைய அந்த டெம்ப்டேஷன், அதாவது எங்கே தொட்டால் நீங்கள் வந்து வழிக்கு வருவீங்க அப்படின்றத பிஜேபி கரெக்டாக கையில் எடுத்து இன்னைக்கு அம்பேத்கர் என்கின்ற தூண்டில் மீனை உங்கள் பக்கம் போட்டிருக்கா? மைனாரிட்டி பாரதிய ஜனதா அரசு அந்த உள்துறை அமைச்சராக இருக்கிறவர் பாராளுமன்றத்தில் எதை எப்படி பேச வேண்டும் என்கின்ற ஒரு வரையறை தெரியாமல் ஒரு கேலியாக வன்மம் நிறைந்த பேச்சோடு பேசுகிறார். எதை நீங்க அந்த வன்மம் நிறைந்த பேச்சனா அவங்ககிட்ட வன்மம்னா எதை நீங்க வன்மம் சொல்றீங்க? நரகம் சொர்க்கம்ங்கிறாரு. நரகம் சொர்க்கங்கிறது வந்து இருக்குதா இல்லையாங்கிறது வந்து கிடையாதுங்கிறத நம்ம வந்து சொல்றோம். எங்களுடைய கருத்து இல்ல பௌத்தத்துல இருக்கு, சீக்கியத்துல இல்ல, கிறிஸ்தவத்துல இருக்கு, இஸ்லாத்துல இருக்கு. இருங்க. ஆனா நாங்க அம்பேத்கரை அதாவது வந்து ஒரு ஃபேஷனுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா கொள்கைவாதிகள் எல்லாமே வந்து இந்திய கூட்டணியில் இருக்கிறார்கள். சரி, ஒத்த கருத்துள்ள கொள்கைவாதிகள் இந்த இந்தியாவை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு கூக்குரல் இட்டு இன்னைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாடு முழுக்க தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டுமல்ல, கூட்டணி கட்சியில் இருக்கிற அனைத்து நபர்களும் நாடு முழுக்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அவர் பேசிய பேச்சு வன்மம் நிறைந்த பேச்சு. உடனடியாக பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கோர வேண்டும். அதை விட்டுவிட்டு மாநில எதிர்கட்சி தலைவராக மல்லிகார்ஜுன கார்கேயும் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் போய் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் நேற்று. இந்த பிரச்சனையை இதோடு விட்டு விடுவோம். எப்படி விடுவீங்க? பாராளுமன்றத்தில் நீங்க பேசின பேச்சுக்கு மன்னிப்பு, பகிரங்கமா மன்னிப்பு கோரணும். நான் அம்பேத்கரை பத்தி பேசியது தவறு அப்படின்னு கூறினாதான் அது மீண்டும் பார்லிமெண்ட்ல வந்து அதை வந்து அவையில வந்து எடுத்துக்கொள்ளப்படும். இல்ல நீங்க ஒரு வழக்கறிஞர், எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன் இருங்க. ஆனா அம்பேத்கரை மக்களவையில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில ஏதாவது இழிச்சொல் அன்பார்லிமெண்ட் வேர்ட் யூஸ் பண்ணாராம். ஏங்க சொர்க்கம் நரகங்கிறத பகவானை தொட்டு, அதாவது அம்பேத்கரை வந்து அம்பேத்கரை பேசுவதை விட பகவானை பேசினால் நீங்க வந்து சொர்க்கம் கிடைக்கும் நரகம் கிடைக்குங்கிறாரு. அது என்ன? அது என்ன சொர்க்கம்னா நரகம்னா என்ன? அப்ப அம்பேத்கர் என்ன அவ்வளவு வந்து இழிவானவரா? அததான் கேக்குறேன். அதுதான் பாயிண்ட். ஏன் அம்பேத்கரை பேசுறீங்க? அதுக்கு பிறகு வந்து கடவுளை கும்பிடுங்கள், கடவுளை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? எவ்வளவு வன்மம் நிறைந்தது. சரி, இல்ல நீங்க எதுக்கெடுத்தாலும் அம்பேத்கர் 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 நீங்க சொல்றீங்களே, 100 முறை அம்பேத்கரை சொல்றீங்க. இந்த நாட்டினுடைய இந்த நாட்டினுடைய தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக சட்ட எழுத்துல அரசியலும் சட்டத்தை எழுதியவர் அம்பேத்கர். இந்தியா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி எழுதி, அதாவது
326 ஆர்டிக்கல் வந்து நாடு முழுக்க வந்து 2 வருஷம் 11 மாதம் 90 நாட்கள் இரவு பகலாக பாடுபட்டவர். அந்த கமிட்டில இருக்கிறவங்க மத்த யாருமே வந்து இதை பத்தி யோசிக்கவே இல்லை. அவருதான் பாடுபட்டு எழுதினார். ஏன்னா அது மட்டும் இல்ல, அரசியல் தினத்துக்கு மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்து அவங்களுக்கான இடஒதுக்கீடை பத்தி சொல்லியிருக்காரு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மட்டும் போராடல அம்பேத்கர், அனைத்து மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு. அவர் வைத்த கோரிக்கை ராஜினாமா பண்ணாரு. அப்படி உள்ள மேற்கொள்ளி காண்கிறார் அமித்ஷா. நீங்க வந்து பாராளுமன்றத்துல கொச்சப்படுத்தினா அதை எப்படி எங்களால் அனுமதிக்க முடியும்? இல்ல அப்படி நீங்க கொச்சப்படுத்துறீங்களே, உங்களால் கொச்சப்படுத்தப்பட்ட ஆள் தானே அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறார். காங்கிரஸ் வந்து அவர் எதுக்கு வெளியே போனாரு, ஆனா காங்கிரஸ் இந்த மாதிரி தூக்கி பிடிக்கலாமா அப்படி இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு ஒரு அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறாரு. காங்கிரஸ் அத வந்து காங்கிரஸ் குற்றச்சாட்டு பண்ணிட்டாங்கன்றதுக்காக ஒரே ஒரு ஒற்றை காரணத்துக்காக போராடலாமா? இருங்க காங்கிரஸ் செய்ததாக இது செய்ததுதான். ஆனா அப்ப செய்ததால இப்ப உங்கள்ட்ட அதிகாரம் வந்தாலும் நீங்க உடனே எங்களுக்கு மீண்டும் வந்து ரிவெஞ்ச் அத ஞாபகப்படுத்துறாங்க. என்ன ஞாபகப்படுத்துறாங்க? ரிவெஞ்ச் எடுக்கல, உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. ஏங்க நீங்க பேசுனதால தான் இந்த பிரச்சனையே வந்தது. நீங்க என்ன அரசியல் சாசனம் பண்ணும்போது அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை எடுத்து காட்டுறீங்க. உங்களுக்கு வந்து நான் வந்து அம்பேத்கரை பேசுவதை விட நீங்க வந்து பகவானை பேசினால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்குன்றாரு. அது எவ்வளவு பெரிய வார்த்தை. நீங்க ஒரு மாநில, அதாவது தேசிய, அதாவது இந்தியாவுக்கே வந்து உள்துறை அமைச்சர், எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்புல உள்ள நபர். சொல்லுங்க சீனிவாசராஜா, கொஞ்சம் தயவுசெய்து தாரம் எடுத்துக்கிறாங்க. சொல்லுங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லும் போது அரசியல் சட்டத்தை நான் முழுமையாக மனப்பூர்வமாக எழுதவில்லை, ஒருவேளை அரசியல் சட்டத்தை கொளுத்த வேண்டிய அவசியம் வந்தால் கொளுத்துகிற முதல் நபர் நான் தான் சொன்னார். அந்த அளவிற்கு எனக்கு நெருக்கடியும் எனக்கு வேதனையும் தந்தவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்பதை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. உண்மைதானா? அதை நாங்க மறுக்கலையே. ஆனா அவர், அதாவது நீங்க அப்ப சொன்னீங்க, இப்ப உங்கள்ட்ட ஆட்சி வந்த உடனே அம்பேத்கர் வந்து கொச்சப்படுத்துவீங்களா? நாங்க கேட்கறது என்ன பெருமைப்படுத்திருக்கீங்க? என்ன பெருமைப்படுத்திருக்கீங்க? அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை மாற்றுவதற்கு வாஜ்பாய் தலைமையிலான அமைச்சரவையில வெங்கடச்செல்லையா, நீதியரசர் வெங்கடச்செல்லையா என்கின்ற கமிட்டியை அரசியல் சட்டத்தை மாற்றுவதற்கு போட்ட அரசாங்கம் தான் பாரதிய ஜனதா அரசாங்கம். நிச்சயமா. இப்போ அந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறிந்து விட்டு அதிபராட்சி கொண்டு வருவதற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற முறையை கொண்டு வந்து அதற்கு பிறகு அதிபராட்சி நோக்கி நகர்றது இந்தியா. அதை நோக்கித்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நோக்கித்தான் அவர்கள் வந்து இந்த வேலையை கட்டமைக்கணும் அப்படிங்கிறது. அந்த அடிப்படையில தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் வர்றது. அரசியல் சட்டமே இங்க இருக்கக்கூடாது. அரசியல் சட்டம் தான் முதல் எதிரியே. இதுவரைக்கும் RSS வந்து அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஓகே, நம்ம யதார்த்த உண்மை. சரி, நம்ம தொடர்ந்து பேசுறோம். அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அரசு ராமநாதன், ஒரே நாடு ஒரே தேர்தலை அழகா மனமாற்றம் பண்ணி அம்பேத்கர் என்ற ஒரு பெயரை முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க. அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நீர்த்து போக செஞ்சிட்டீங்க, மறக்கடிச்சிட்டீங்க. இல்லைங்க, பிஜேபின்றாலே அதை வந்து சாவர்கார் வழியில் வரக்கூடிய ஒரு சித்தாந்த அடிப்படையில் இருக்கிறனால அம்பேத்கருடைய சித்தாந்தம் உங்களுக்கு புரியாது அப்படின்றத எதிர்கட்சி தலைவர். சாவர்கரை பத்தி பேசணும்னா நம்ம பேசலாம். அது வந்து எத்தனை மணி நேரம் பேசணும்னாலும் பேசலாம். இன்னைக்கு டாபிக்கை பொறுத்த அளவுல மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் பேசினாங்க. அதாவது அம்பேத்கர் 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 என்று பேசுவது சிலவருக்கு வந்து ஃபேஷன் ஆகி போய்விட்டது. நீங்க கூட கேட்டீங்க, நான் அண்ணன் விக்கிட்ட நீங்க கேட்கும்போது நீங்க வந்து ஃபேஷன் சொல்றது உங்களுக்கு வந்து நெருடலாக இருக்கிறதா அல்லது அந்த பாவம் புண்ணியம் நரகம் சொர்க்கம்னு சொல்றது? அண்ணல் அம்பேத்கரை உயர்வாக பேசுவதே விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்னைக்கும் எரிச்சல் தான். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய தலைவராக அண்ணல் அம்பேத்கர் இருந்தபோது இந்தியாவினுடைய பிற மாநிலங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் தான் காஷ்மீர் மாநிலத்திற்கும் இருக்க வேண்டும். ஆர்டிகிள் 370 நான் கொண்டு வர மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் ஆர்டிகிள் 370 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்ன நிலைப்பாடு? அதாவது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டமோ அல்லது இந்தியாவினுடைய இடஒதுக்கீடோ காஷ்மீர் மாநிலத்திற்கு செல்லாது. இந்த மாநிலத்திற்கு தனி பாராளுமன்றம், காஷ்மீர் மாநிலத்திற்கு தனி பாராளுமன்றம். இடஒதுக்கீடு என்பது தலித் மக்களுக்கு கூட காஷ்மீர் மாநிலத்தில் கிடையாது. பழங்குடி மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. இன்னைக்கு ஆர்டிகிள் 370 அண்ணல் அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பு நிர்ணய விவாதங்களில் எல்லாம் பேசும்போது இந்த ஆர்டிகிள் 370 கொண்டு வர மாட்டேன்,
என்று கடுமையாக அவருடைய வாதத்தை வைத்திருக்கின்றார். இருந்தாலும் கூட ஜவஹர்லால் நேருவினுடைய மறைமுக அழுத்தத்தால் அந்த நிறைய நீங்க விவாதங்கள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய எதிர்ப்பை பதிவு செய்திருப்பாங்க. அப்படி ஆர்டிகல் அண்ணல் அம்பேத்கருடைய கனவை நினைவாக்கும் வகையில பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலே நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் ஆர்டிகல் 370 நீக்கியது. அப்படி நீக்கியதனால் இன்னைக்கு முதல் முறையாக 75 அம்பேத்கர் சொன்னதுக்காக நாங்க நீக்கிறோம் நீங்க சொன்னீங்களா, இல்ல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் தீவிரவாதிகள் உள்ளுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக நீக்கிறீங்களா? எங்களுடைய கொள்கையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையும் ஒன்றாக இருந்தது, அதனால நீக்கிறோம். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. அதனால அவரும் தீவிரவாதி உள்ளுக்கு வந்துடக்கூடாதுன்ற கான்செப்ட்ல இருந்து எல்லா அவரு ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கறதெல்லாம் பேசுவோம், நம்ம ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதனால ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டதற்கு பின்னால இன்னைக்கு முதல் முறையாக தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் இன்னைக்கு முதல் முறையாக காஷ்மீர் மாநிலத்தினுடைய அமைச்சராக ஆயிருக்கிறார். மலைவாழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் இன்னைக்கு அமைச்சராக ஆயிருக்கிறார். இப்படி மலைவாழ் மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் ஒரு உயர்வு கிடைக்கிறது, அதிகார பரவல் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பொறுக்குமா? திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகளும் என்னைக்குமே தலித் மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் எதிரிதான். அவர் அதாவது உங்க திரௌபதி முர்மு அவர்களுக்கு வாக்களிக்கல, திரௌபதி முர்மு அவர்கள் ஏயா ஓட்டு போடல அப்படின்னு கேட்டா, அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலித் வேட்பாளர், மலையக வேட்பாளர், மலைவாழ் மக்கள் வேட்பாளர் அப்படின்னு சொன்னவங்க தான் இவங்க. அதனால அதே மாதிரி நான் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர், அவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னா, அவரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னா விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் இவ்வளவு உயர்ந்த பதவிக்கு, ஜனாதிபதி பதவிக்கு அவரை அந்த மாதிரி தலித் சமுதாயத்தை கொண்டு வருவதற்கு ஆதரவு கொடுப்பாங்களா? அவர்கள் எதிர்ப்பு தான் தெரிவிப்பார்கள். ஏனென்றால் அண்ணல் அம்பேத்கர் அனுமதிக்க மாட்டாங்க. எங்க கர்ப்பகிரகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்கிற இந்து சமுதாயத்தில் விக்கி அவர்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இருப்பாங்க, சீனிவாச ராவ் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இருப்பாங்க. ஒரு நரிக்குறவரை உள்ள சேர்க்கலைன்னு வச்சுங்க, அது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்றி சொல்லுவீங்களா? எப்படி இப்படி சொல்லுவீங்க? இளையராஜா நியமன எம்பி எங்க ஒரு நிமிஷம், அவர் ஜெயர் உள்ளுக்கு அனுமதிக்கல. ஒரு நிமிஷம், நீங்க இந்த மாதிரி வன்மத்தோட அவர்கள் பேசலாம், நீங்க பேசக்கூடாது. நான் ஞாபகப்படுத்துறேன். அப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில்ல அரசாங்கத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அங்கம் வைக்கின்ற அந்த இந்து சமய அறநிலையத்துறையில இந்த கோவிலுடைய வழக்கப்படி அர்ச்சகர்கள், பரிசாரகள்னா அந்த நேவேத்தியம் எடுத்துட்டு உள்ள போவாங்க, அந்த பரிசாரகர்கள், சேவகர்கள், அந்த ஜீயர்கள், இந்த 3 பேருக்கும் தான் அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது பிராமணர்களுக்கு அனுமதி, வேறு சமுதாயத்திற்கு அனுமதின்னு அந்த கோவிலை பொறுத்த அளவுல மேளதாளத்தோடு இசைஞானி இளையராஜா அவர்கள் அந்த கோவிலுக்குள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அந்த 3 பேர் தான் உள்ள வரணும். யார் நிர்ணயம்? பரிவட்டம் கட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் தான், நம்முடைய முன்னோர்கள் தான், நம்முடைய முன்னோர்கள் தான், இது சுதந்திர நாடு தானே, நம்முடைய முன்னோர்கள் தான். கொஞ்சம் இருங்க சார், நம்முடைய முன்னோர்கள் யார் தடை விதிக்கிறது? அதுக்குன்னு ஆச்சாரம் அனுஷ்டானம் யாரு தடை விதிக்கிறது? இந்து சமய அறநிலையத்துறை தான் தடை விதிக்கிறாங்க. சரி, அப்படியே வீசிக்க ஐயப்பன் கோயில்ல பெண்களுக்கு தடை போட போய் நீங்க எங்க போனீங்க? போராடவே இல்லையே. விவாதத்தை திசை திருப்பாதீங்க. விவாதத்தை இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு முழுமையான மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிவட்டம் கட்டப்பட்டிருக்கிறது. அதுல இளையராஜா மட்டும் இல்ல, வேறு அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே குடியிருக்கக்கூடிய வேற எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் கர்ப்பகிரகத்துக்குள்ள போக முடியாது. அதுதான் நிலைமை அப்படின்னு சொன்னா, அவரு இன்னும் சொல்ல போனால் பரிவட்டம் கட்டுவது என்பது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய மரியாதை இல்ல. பரிவட்டம் எல்லாருக்கும் கட்ட மாட்டாங்க, அது இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு உயர்வை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில்ல கொடுத்திருக்காங்க. அது இருக்கட்டும். அந்த மாதிரி நான் ஏன் இந்த விஷயத்தை சொன்னேன் அப்படின்னா, அம்பேத்கர் அரசியல் சாசனத்துல சொல்லியிருக்காரு, அனைவருக்கும் எல்லாம் சம உரிமை கொடுக்கணும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லுங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்க ராம்நாத் கோவிந்த் நிப்பாட்டினோம், அந்த அடிப்படையில் தான் நாங்க திரௌபதி முர்மு நிப்பாட்டினோம் அப்படின்னா இதுவும் இந்த பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அதான் பாரதிய ஜனதா கட்சி அந்த உயர்வை எப்போது சங்மா அவர்கள் கிறிஸ்தவ பழங்குடி மக்கள், பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் நாங்கள் அப்துல் கலாம் அவர்களை நிப்பாட்டி வெற்றி பெற வைத்திருக்கிறோம். எதிர்கட்சியில் இருக்கும் போது சங்மா அவர்கள் கிறிஸ்தவ பழங்குடி மக்களை சேர்ந்த திருமாவளவன் எப்போதும் பல கூட்டங்களில் பேசியிருக்கார். கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த
பழங்குடி இனத்தவர் வந்து ஜனாதிபதி ஆகணும், கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் ஜனாதிபதி ஆகணும்னெல்லாம் அதுக்கு முன்னால பல கூட்டங்கள்ல பேசியிருக்கார். ஆனா வேட்பாளர்னு நடைமுறையில வரும்போது அவருடைய விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவு, அவர் ஒரு ஓட்டோ அரை ஓட்டோ முக்கா ஓட்டோ வச்சு ஜெயிக்க போறது இல்ல, அது வேற விஷயம். அவர்கள் நோட்டோ ஓட்டி போட தார்மீக ரீதியாக என்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகளும் தலித்து மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் எதிராகவே இருக்கக்கூடிய கட்சி தான். அவங்க தான் தமிழக சட்டப்பேரவையில் அவங்கள வந்து நிர்ணயம் பண்ணிருக்காங்க. 40க்கு 40 அவங்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம டாபிக் மாறி வருது. இன்னைக்கு மக்களவை நுழைவாயில திட்டமிட்டு எதிர்க்கட்சிகளை தடுத்து தள்ளுபடி ஏற்படுத்தி பிஜேபி அப்படி ஒரு குற்றச்சாட்டு. இன்னைக்கு மக்களவை நுழைவாயில்ல ராகுல் காந்தி அவர்கள் ஒரு எம்பியை பிடித்து தள்ளி விட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒடிசா எம்பி ராஜீவ் சந்திர ரத்தோர் அப்படின்னு நினைக்கிற பேர், அவரை வந்து இன்னைக்கு தலையிலே காயம் ஏற்பட்டு 10 எம்பிக்கள் உள்ள போறவங்கள ஏன் தடுக்கல? யாரும் தடுக்கல. பாரதிய ஜனதா யாருமே பார்லிமெண்ட்டுக்கு உள்ள கொஞ்சம் இருங்க சார், நீங்க பார்லிமெண்ட்டுக்கு உள்ள போற எம்பிக்களை தடுத்தது என்டி கூட்டணியினுடைய எம்பிக்கள் தான். அந்த மாதிரி பாதை யார் மறிச்சது ராகுல் காந்தி அவருடைய கூட்டத்தாரும் தான். அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மறிச்சது ராகுல் காந்தி உள்ள போனது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி. அவரை தடுத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பழங்குடியின பெண் எம்பி கத்துறாரு, கோஷம் போடுறாரு. இந்த வேலையை செஞ்சது பூராவுமே காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் இந்த இண்டி கூட்டணியை சேர்ந்தவர்கள் தான் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும். அம்பேத்கரை இவர்கள் உயர்வாக தூக்கி பிடிக்கிறார்கள், தலித்து மக்களுக்கு உயர்வை கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கும் விவகாரத்தில் இருந்து ஒண்ணுமே படிக்காம எல்லாத்தையுமே படிச்சுட்டு வந்தவர் விக்கி, அவர் மட்டும்தான் உலகத்திலே எல்லாத்தையுமே படிச்சவரு. அதனால பாரதிய ஜனதா கட்சி பேச விட மாட்டேங்கிறாரு. பேச விட்டு தடுத்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. சொல்லுங்க. நான் சொல்றேன், மாட்டு மூத்திரம் குடிச்சா அப்படிதான் இருக்கும். நான் என்ன சொல்றேன், எல்லாருக்கும் சொல்லலாம். நான் எங்களுக்கு தமிழ்ல மாட்டு மூத்திரம் அவர் எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்றேன், வாசல்ல தடுத்து நிறுத்து பாஜக தான் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. உள்ள வந்த காங்கிரஸ் காரணம் இந்த தள்ளுமுறை தான் ஏற்படுது. அதுல பிரதாப் சந்திர சாரங்கி யாருன்னு பாருங்க, ரொம்ப யோக்கியர். 1999 இதை சொல்லிடுறேன், ஒடிசா சட்டம் 2012 ஒடிசா சட்டப்பேரவைக்குள்ள பூந்து அங்க இருக்கிற எல்லாரையும் தாக்குதல் நடத்தின எந்த விஷயம் இந்து பரிஷத்து பஜ்ரங்கல் சொல்றேன். இது நடந்தா சட்டப்பேரவை வளாகத்துல பஜ்ரங்களும் விஸ்வ இந்து பரிஷத்தும் உள்ள பூந்து தாக்குதல் நடத்திய சம்பவத்துல முக்கிய குற்றவாளி யாருன்னா வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த பிரதாப் சந்திர சாரங்கி. அதுக்கப்புறம் 1999 ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கிறிஸ்தவ ஃபாதரியார் கிரகாம் டென்ஸ் அவரோட குழந்தையோட 2 பேரும் எரித்து கொண்ட கும்பல்ல ஏவன் அக்யூஸ்ட் பிரதாப் சந்திர சாரங்கி. அன்னைக்கு பஜ்ரங்களோட மனைவி தூக்கு தண்டனை வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்கள வெளிய விட்டாங்க. அந்த கொலையில முக்கிய குற்றவாளி ஏவன் குற்றவாளி அன்னைக்கு பஜ்ரங் தளோட தலைவராக இருந்த பிரதாப் சந்திர சாரங்கி.
வாங்கி அவர் சொல்றாரு என்ன வந்து ராகுல் காந்தி தள்ளி விட்டாரு. எந்த எல்லைக்கு வேண்டவனாலும் போற நபர் யாருன்னா பிரதாப் சந்திர சாரங்கி. அது ஆக்டிங் தான். இன்னொன்னு இல்ல ரத்தம் வர்றது ஆக்டிங். அதான் சொல்ல விழுந்து இவங்களே அடிபடுறது. ஏங்க இது கலவரம் செஞ்சே வளர்ந்த கட்சிங்க அது. அவங்களுக்கு இதெல்லாம் புதுசா? ரெண்டாவது இன்னொரு பெண் எம்பி என்னை தள்ள வந்தார், என்னை நோக்கி கத்தினார். இது எப்படின்னா இதுவும் புதுசு கிடையாது. ஏற்கனவே சுமித்ரா ராணி அமைச்சராக இருந்த போது என்ன நோக்கி ஃபிளைங் கிஸ் கொடுத்தார் ராகுல் காந்தின்னு பேசுறேன். அப்பட்டமா இந்த பேசினார்ல வாயை திறந்தாலே பொய். அந்த மாதிரி அந்த பொய்ங்கிறது பாஜக கூட்டத்துக்கு பிறப்பிலே வந்தது. இந்த அடுத்த பொய் சொல்றதுக்கு ரெடியா இருக்காரு செல்வண்ணா. அதனால இந்த பிறப்பிலே அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா உண்மையை எந்த ஒரு இடத்துல அவர்களுக்கு பழக்கம் கிடையாது. அதனால பொய் தான். நாடாளுமன்ற வாசல்ல நாங்க நிக்கவே இல்லைன்னா எங்க இருந்து வந்தீங்க பிரதாப் சந்திர சாரங்கி? எங்க இருந்தீங்க? எங்க இருந்து உள்ள வந்தீங்க? உங்க குறுக்கிட்டு பண்ண என்ன கேட்டுக்கலாம் சொல்லுங்க திரு செல்வம். அதாவது இந்திரா காந்தி அம்மாவை திமுக நேருக்கு போயிடுங்க கட்சி சொல்றாங்க. இந்திரா காந்தி அம்மாவை மதுரையில திமுக மதுரையில இந்திரா காந்தி அம்மாவை அடித்து காயப்படுத்தி ரத்தம் வந்துச்சு. அன்னைக்கு காப்பாற்றுறது பல நெடுமாறன். இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக இருந்த இந்திரா காந்தி, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த இந்திரா காந்தியை தாக்கிய குற்றவாளிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக சார். சரி, அதுக்கு செல்வம் சார், அதுக்கு என்ன சம்பந்தம்? செல்வம் சார் ஒரு நிமிஷம். கோத்ரா ரயில் இருப்பு சம்பவம் ஞாபகம் இருக்கட்டும். கோத்ரா ரயில் சம்பவம் ஞாபகம் அதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரே ஒரு விஷயம் கேளுங்க. அதான் சொல்றேன். அது அவர்கிட்ட எதுக்கு சொல்றீங்க? இவர்கிட்ட கரசேவர்களை கொலை செய்ததுதான் தீய வச்சு கோத்ராவுல அவங்க 2 பேரும் என்ன போலி என்கவுண்டர். ஏங்க இன்னைக்கு இருக்கிற உள்துறை அமைச்சர் போலி என்கவுண்டர்ல 2010 குற்றவாளி, முதன்மை குற்றவாளியா இருந்து மிகப்பெரிய தலைமறைவா இதுவா இருந்த நபர் தான் அவர். வந்து இன்னைக்கு வந்து உள்துறை அமைச்சர் அம்பேத்கரை இழிவா பேசின நபர். அம்பேத்கரை பேசணும்னா என்னங்க அர்த்தம்? உங்களுக்கு வன்மமே. ஏங்க பேசணும்னா என்ன அர்த்தம்? வன்மமே. பேசணும்னா என்ன அர்த்தம்? அம்பேத்கரை உயர்வா பேசுறது உயர்வாக நரகம் சொர்க்கம் சொல்றீங்களா? அது என்ன அர்த்தம்? அங்க நீங்க சனாதனத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு சனாதனத்தை இல்ல. இந்த நாட்டினுடைய சனாதனவாதிகளை, இந்த நாட்டில கிறிஸ்தவர்களா இருக்கலாம், முஸ்லிம்களா இருக்கலாம், நியாய தீர்ப்பு நாளிலே அவர்களுக்கு ஏற்றபடி தண்டனை கொடுக்கப்படும் அல்லது உயர்வு கொடுக்கப்படும். எல்லா மதத்திலும் இருக்கு. அந்த நாட்டினுடைய நம்பிக்கை தான். அதைத்தான் இந்த நாட்டினுடைய நம்பிக்கையை அமித்ஷா அவர்கள் சொன்னார். இதுல என்ன சனாதனம் என்ன இருக்கு? கிறிஸ்தவர்களுக்கும் உரித்தானதுதான், இஸ்லாமியர்களுக்கும் உரித்தானதுதான், இந்துக்களுக்கும் உரித்தானதுதான். இவர்கள் இந்த நாட்டினுடைய நம்பிக்கைகளை முழுவதுமாக அவர்கள் அடித்தொழித்து அவர்கள் வந்து எதையோ ஆதரவாக செயல்படுவதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய பழக்கம். பாரதிய ஜனதாவுடைய நோக்கமே இந்திய அரசியலமைப்பை தூக்கி எறிந்து விட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையை கொண்டு வந்து அதிபராட்சி முறைக்கு கொண்டு வருவதுதான் அவங்களுடைய நோக்கமே. அந்த நோக்கத்தை ஒரே எதிரியாக இருக்கிற அம்பேத்கர். அம்பேத்கரை காலி செய்தால் நாம் ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியலமைப்பை தூக்கி எறிந்து விடலாம் அப்படிங்கிற நோக்கம் தான். அதை மறைப்பதற்காக இவ்வளவு வேலைகளும் செஞ்சிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா அரசு. சரி இருங்க, வர சார் விக்கி, உங்க குறுக்கிட்டனால உங்க நேரத்தை வாங்கிட்டு நீங்க பதிவு பண்ண. இல்ல நான் தான் சொல்றேன், வாசல்ல தடுத்து நிறுத்தல. இங்க வந்து நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் கட்சியோ இந்திய கூட்டணி யாருமே எங்க இருந்து வந்தார்கள்னு எல்லா தொலைக்காட்சிகளும் காலைல லைவ் போயிச்சு. நுழைவாயில் நோக்கி வந்தாங்க. நுழைவாயில நின்னது பாஜகவை சார்ந்த அத்தனை எம்பிக்களும் நின்னாங்க. இது யாரும் மறுக்க முடியாது. இங்க இருக்கிறவங்க யார் வேணாலும் பொய் சொல்லிட்டு போட்டோம். செய்தியை உண்மையாக பார்த்த மக்களுக்கும் தெரியும், செய்தியாளர்களுக்கும் தெரியும். வாசல்ல நின்று நுழைவாயில காங்கிரஸ் எம்எல்ஏக்களை, காங்கிரஸ் எம்பிக்களை, காங்கிரஸ் கூட்டணி எதிர்கட்சி எம்பிக்களை உள்ள விடாமல் தடுத்து நிறுத்தியது பாஜகவினர் தான், பாஜக எம்பிக்கள் தான். அப்படி இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீது பெண்ணொருவரை வைத்து புகார் வைப்பது, இன்னொன்னு என்ன தள்ளிவிட்டு காயம் செய்து விட்டார் அப்படிங்கறதெல்லாம் பாஜகவின் திட்டமிட்ட நாடகம். இது அஜெண்டாவோட தான். நேற்று காங்கிரஸ் கட்சி தலைவரும் சரி எதிர்கட்சி அழைத்து பேசினதற்கு ஒத்து போகாதனால இந்த மாதிரி ஒரு டிராமா கிரியேட்டிங் இல்ல, அது அவங்களுக்கு புதுசு இல்ல. இது எதுலயுமே எதிர்கட்சி என்னைக்கும் ஒத்து போவதில்லை, ஒத்து போவதில்லை இவர்கள் நடவடிக்கையில. அதனால நீங்க வந்து இவர்களுக்கு இந்த கலவரம் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம். இது வந்து புதுசு கிடையாது. அதனால எங்க பார்த்தாலும் கலவரத்திலே வளர்ந்த இயக்கம் தான். அதனால இன்னைக்கு நாடாளுமன்றம் இன்னொன்னு எடுத்துங்க, நாடாளுமன்ற அவைக்குள்ள ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நாடாளுமன்ற அவைக்குள்ள 2 நபர்கள் உள்ள போடுறாங்க. உள்ள புந்து அந்த புகை கலர் புகைகளை வீசுறாங்க.
அது என்னன்னு விசாரணை நடத்தணும்னா பாஜக கர்நாடகாவை சேர்ந்த பாஜக எம்பி தான் அவருக்கு வாங்கி கொடுக்கிறாரு அந்த நுழைச்சிட்டு அது குறித்து விசாரணை நடத்தினா இன்னைய வரைக்கும் விசாரணை நடத்தல. அப்ப இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளை எல்லா கூண்டோடு வெளியில அனுப்பிட்டு அன்னைக்கு வந்து திமுகவை சார்ந்த எம்பி அன்னைக்கு அவைக்கே போல அவரையும் தகுதி நீக்கம் பண்ணிட்டு இவங்க நினைச்ச சட்டத்தை எல்லாம் அன்னைக்கு நிறைவேற்றியது யாருன்னா பாஜக தான். இப்படி திருட்டு வழியில் குறுக்கு வழியில் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இயக்கம் தான் பாஜகவும் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள். இப்ப நீங்க எல்லாம் என்ன செய்றீங்க அப்படின்னா வந்து பிஜேபி வந்து தலித்துகளுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்றத அம்பேத்கர் மூலமா சொல்ல வரீங்களா? இல்ல, பிஜேபி தலித் இல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே எதிரான கட்சி. அததான் நாங்க மீண்டும் மீண்டும் சொல்றோம், இவர்கள் மனிதர்களே கிடையாதுங்கிறோம். அப்ப இவங்க வந்து தன்னுடைய வாக்கரசியலுக்காக எந்த எல்லைக்கும் போவார்கள். நான் தான் சொல்றேன், ஒரு கொலை குற்றவாளி இன்னைக்கு எம்பி, கொலை குற்றத்தை செஞ்சவர் எம்பி. அப்ப இன்னைக்கு வந்து இதற்கு முன்னாடி கோயில்களை இடித்து தரமட்டமாக்கி இல்ல எம்பியா இருந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை கொலை குற்றவாளியாக இருந்தார். அவர் திருநெல்வேலி பாஜக இருக்கிறமா தமிழகத்தில் இருக்க அத்தனை நபர்களும் யாருன்னா கொலை குற்றவாளி. தமிழ்நாடு பாஜக இல்ல. அப்ப அவர்களுடைய குற்ற பின்னணி நான் பேசி முடிச்சிடறேன். தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவோட பொறுப்பாளர்கள் பட்டியலை எடுத்து வச்சுட்டு குற்றப்பட்ட பட்டியலை எடுத்து வச்சோம்னா இங்க இருக்கிற லிஸ்ட் ஈக்குவல் டு இங்க இருக்கிற லிஸ்ட் அளவுக்கு போல நான் சொல்றேன். அப்படி இவர்களுக்கு வந்து கலவரம் செய்வது புதுசு இல்ல. நான் இன்னைக்கு ஏன் நீங்க திட்டமிட்டு நீங்க நிறுத்தல நான் கேட்டேன் என்னன்னா, தலித்துகளுக்கு எதிரானவர்கள் போல உங்க இந்தியாவுல எல்லாம் வந்து பிஜேபி நீங்க சுத்தரிக்கிறீங்க, நீங்க சுத்தரிக்கிறீங்க அப்படின்ற ஒரு அது உங்க கருத்து. இப்ப நான் சொல்றேன், பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு எதிரான இயக்கம் பாஜகங்கிறத தாண்டி நான் சொல்லிட்டேன் மனித குலத்துக்கு எதிரானது. பாஜகவை இவர்கள் தூக்கி பிடிக்கிறோம், நாங்க வந்து பாஜக நாங்கள் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறோம்னா ஒரு சான்று சொல்லுங்க. சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு சிலை வச்சாங்க, சாவர்கருக்கு என்னென்னமோ செய்தாங்க, மகாத்மா காந்தி சுட்டுக் கொண்ட நபர்களுக்கு எல்லாம். அப்ப இன்றைக்கு வந்து நீங்க அம்பேத்கருக்கு இந்த 10 ஆண்டு நீங்க ஆட்சியில் இருந்திருக்கீங்க. இந்த 10 ஆண்டுகள்ல பாபா சாஹேப் அம்பேத்கருக்காக என்ன செஞ்சீங்க? ஆனா முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே சென்னை சட்டக்கல்லூரி அம்பேத்கர் சட்டக்கல்லூரியாக மாற்றியவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதே போல இங்க பல விஷயங்கள் டாக்டர் அம்பேத்கர் பெயரில் உருவாக்கியவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ வந்து நீங்க வந்து அம்பேத்கரை பற்றி சொல்லி தரணும்னு அவசியம் இல்ல. இங்க அம்பேத்கரின் கொள்கையிலே அம்பேத்கரையும் நிலைநிறுத்தியது இங்க இருந்து திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா பாஜக எங்கேயாவது ஒரு இடத்துல அவரை பற்றி பேசி இருக்குமா இல்ல கோட் பண்ணி இருப்பாங்களான்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஒரு இடம் கூட கிடையாது. ஓகே ஓகே சொல்லுங்க செல்வம். அதாவது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தது பாரதிய ஜனதா அமைச்சரவைக்கு வெளியே இருந்து ஆதரவு கொடுத்த விபி சிங் ஆட்சி காலத்துல. அது ஒண்ணு. இரண்டாவது, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் முழு உருவச்சிலை கொடுத்தது யாரு? இதனால் வந்து இவங்கெல்லாம் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை திமுக பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் திமுக கிடையாது. ஏன்னு கேட்டீங்க, ஒரு நிமிஷம் சார், அம்பேத்கர் அவர்களை அம்பேத்கரை உங்ககிட்ட கொடுத்தா நீங்க வந்து நீளத்துல இருந்து அதை காவியா மாத்திரீங்க, அது பெரிய பிரச்சனையா இருக்குது. ஏன்னா நான் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க, காவின்னு சொல்றீங்களா? திமுக உங்களுக்கு முன்னாடி இருக்கிற திமுக பிரதிநிதி விக்கி நெத்தியில பாருங்க காவி இருக்கா இல்லையான்னு பாருங்க. அது சிகப்பு நெத்தியில பாருங்க சார், காவி இருக்கா இல்லையா? காவி இல்ல. நெறியாளர் நான் ஒண்ணு சொல்லுங்க. திமுக வந்து எந்த கொள்கையிலும் உறுதியா கிடையாது. திமுக ஊழல் ஊழல் ஊழல். இன்றைக்கு திமுக அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் மீது ஊழல் வழக்கு எத்தனை பேர்? அதுதான் சார், பிஜேபி அதானியோடு இணைந்து கொண்டு ஊழல் பண்ணுகிறது. விவாதத்துக்கு வாங்கினா வரமாட்டேன்றீங்களே. இல்லையா, அதானி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முக்கிய பிரமுகரை சந்தித்தார். எதற்காக சந்தித்தார்னா இதுவரைக்கும் பதில் இல்லையே. அதானிக்கு 78 கோடி ரூபாய் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. 78 கோடி ரூபாய் அவருக்கு கொடுத்திருக்காங்க. என்னுடைய மாநில தலைவர் அண்ணாமலை பேசுகிறார், அதுக்கு பதில் இருக்கு, அது சொல்லுங்க. அதனால இவங்க கிட்ட திமுகவை பொறுத்த வரைக்கும் சார் சந்தர்ப்பவாதம். அவர்கள் யாரை வேண்டும் என்றாலும் தேவைப்பட்டால் அணைத்துக் கொள்வார்கள், தேவையில்லைன்னா இதயத்துல இடம் இருக்கும்பாங்க. இதே
இதயம் இனித்தது, கண்கள் பணித்தது. எது சமயத்துல அவங்களுக்கு இதயம் ரொம்ப காலமா வந்து இதயம் இனிக்கும், கண்கள் பணிக்கும். மாற்றான் தோட்டத்து மளிகைக்கு மனம் உண்டும்பாங்க. அதனால நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். இந்த மாதிரி வசனம் பேசி பேசிய தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார உரிமைகளை, தமிழ்நாட்டு மாநில சுயாட்சி உரிமைகளை எல்லாவற்றையும் தாராளத்து கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். கச்சத்தீவுலாக இருக்கட்டும். சரி, அது வேண்டாம், அது வேற டாபிக் இல்ல, அது வேற டாபிக் இல்ல, அது வேண்டாம் வேண்டாம் இல்ல, அது அந்த 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 டாபிக் போவோம்னா நம்ம டாபிக் டிவிட்டர். இப்ப நான் உங்ககிட்ட நான் உங்ககிட்ட வைக்கிற கேள்வி என்ன உள்வாங்கிக்கோங்க. இல்ல நான் உங்ககிட்ட கேள்வி வைக்கிறேன், அந்த கேள்வி நீங்க முதல்ல உள்வாங்கிக்கோங்க. கேள்வி வைக்கிறேன், அதை உள்வாங்கிக்கோங்க, அது நீங்க பதில் சொல்லுங்க. என்ன அப்படின்னா, அம்பேத்கரை உங்களுக்கு எதிராக, அதாவது தலித் மக்களுக்கு வாக்கு வங்கிகளை உங்களுக்கு வரவிடாமல் எதிராக திசை திருப்புகிறதா எதிர்கட்சிகள்? அதான் இப்ப கேள்வி. இல்லங்க, முடியாது. நான் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு சாமானியர் அம்பேத்கர் அவர்களுடைய கனவே என்னன்னு கேட்டா, சாமானியவர்கள் ஒருவர் நான் இந்த நாட்டின் பிரதமராக வர வேண்டும். பண்டித நேரு அவர்கள் பிராமண சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் காந்தி நேரு ஆதரிக்கிறார் என்று குற்றம் சாட்டியவர் அம்பேத்கர். ஆனால் இன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக அம்பேத்கர் கண்ட கனவை நிறைவேற்றுகிற வகையில் பாரத பிரதமர் மோடி அவர்கள், ஒரு பிற்பட்ட சமூகத்திலே சார்ந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை முதலமைச்சராக தலைமையமைச்சராக இருக்கிறார். அதனால நாங்கள் அம்பேத்கர் இவர்களுக்கு சொந்தம் இல்லை, அம்பேத்கர் எல்லோருக்கும் சொந்தம், எங்களுக்கும் சொந்தம். இவங்க நினைக்கிற மாதிரிலாம் வந்து பேசலாம். சரி, ரைட், ஓகே. இல்ல நான் என்ன கேள்வி அப்படின்னா, பிஜேபி கிட்ட அம்பேத்கரை கொடுத்தா அங்க இருக்கிற நீளம் போய் காவியா மாறியது. ஆனா அவங்க அம்பேத்கரை விடல, அம்பேத்கருடைய கொள்கையை விடல. அம்பேத்கருடைய அரசியல் சாசன அமைப்பு சட்டத்தின்படி தான் பிஜேபி இன்று வரைக்கும் ஆட்சி நடத்திட்டு இருக்கு. இப்போ நீங்க வந்து இதெல்லாம் பிஜேபி பண்றதுனால இது போன்ற ஒரு கலவரங்களை உருவாக்கி தலித் மக்களை அட்டென்ஷன் கிரியேட் பண்றீங்களா? இல்ல, அதாவது நாங்க கலவரத்தை உண்டு பண்ணலங்க. கலவரத்தை உண்டு பண்றது பாரதிய ஜனதா அரசு தான், அரசுடைய நிர்வாகிகள் தான். ஏன்னா பாரதிய ஜனதா அரசு பதவியேற்றதுலேருந்து அப்போ இடைக்கால 96 காலகட்டத்தில் வாஜ்பாய் காலத்தில் இந்த அரசியல் சட்டத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நீதியரசர் வெங்கடச்செல்லையா அவர்கள் கமிட்டி போட்டு இந்த அரசியல் சட்டத்தை மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒன்று, இப்போ 10 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இந்த அம்பேத்கர் கொள்கைக்கு எதிராக 10% இடஒதுக்கீடை உடனடியாக கொண்டு வந்து பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலங்கள் எல்லாத்திலையுமே இடஒதுக்கீடை உடனடியாக நடைமுறைப்படுத்தினாங்க. இது அம்பேத்கர் கொள்கைக்கு எதிரானதா ஆதரவானதா? அது மட்டுமல்ல, இப்ப இருக்கிற அரசாங்கம் அதானி விஷயத்தை கிண்டன்பர்க் அறிக்கையில செல் கம்பெனி எத்தனையோ லட்சம் கோடிகளை வைத்திருக்கிறார்கள் என்று கிண்டன்பர்க் அறிக்கையை வெளியிட்டாங்க. ஆனா வெளியிட்டதன் அடிப்படையில அது போனா அப்படின்னா சோரஸ்னுடைய தூண்டுதலின் பேர்ல தான் ஹிண்டன்பர்க்ல அறிக்கை வந்திருக்கு. நாடாளுமன்றத்துல பதிவாயிருக்கு. இருங்க, அவங்க எதிர்கட்சி சொல்றாங்க, அதாவது பாரதிய ஜனதா அரசு சோரஸை பத்தி சொல்றாங்க. அது சோரஸ் வந்து அமெரிக்காவில் இருக்கிற எங்கேயோ ஒரு தொழிலதிபர். அதுக்கும் இந்தியாவுக்கும் என்ன பிரச்சனை? இந்தியாவில் இருக்கிற தொழிலதிபரை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்கள பத்தி பேசுவதற்கு நமக்கு என்ன இருக்குது? அப்ப இந்த அரசாங்கம் இந்த சட்டத்தை முழுமையாக எப்படி பாருங்க, சிபிஎஸ்இ, சிஆர்பிசி, ஐபிசி இருந்தது, அப்படியே மாத்திட்டாங்க. ஃபுல்லாவே மாத்தி இப்ப ஓராண்டு காலம் நடைமுறைக்கு வந்துருச்சு. அதே போல அரசியல் சட்டத்தை மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முதன்மையான குறிக்கோள். அவங்களுக்கு எதிராக இருக்கிறது அம்பேத்கரை அவருடைய எழுதிய அரசியல் சட்டத்தை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்பதுதான். அருந்ததியர்களுக்கு 3% உள்ஒதுக்கீடு கொடுத்ததை நீங்க ஏற்றுக்கலாம். நான் ஏத்துக்கிட்டு தானே இருக்கேன், நான் ஏத்துக்கணும்னு சொல்லவே இல்லையே. நாங்க ஏத்துக்கிட்டு தானே இருக்கோம். 10% இடஒதுக்கீடு நீங்க ஆதரிக்கிறீங்க. 10% நீங்க முன்னேறிய வகுப்புக்கு 10% கொடுத்தீங்களா? அததான் நான் சொல்றேன். இந்த அரசாங்கம் முழுக்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக எல்லா வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறது. இல்லை சார், அது எப்படி நீங்கள் போகிற போக்கில் சொல்லிட்டு போகலாம். அவங்க தான் இன்றைக்கு வந்து முதல் குடிமகளாக இருக்கிறாங்க,
முதன் குடிமகனா இருந்திருக்கிறாங்க. இருங்க முதல் குடிமகளா இருந்த தான் 10% இடஒதுக்கீடு உடனடியாக அமல்படுத்தினாங்க. இதே மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருந்தாங்கன்னா அந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்க. இவங்களை போட்டு இவங்களுக்கான ஆளா பயன்படுத்துறாங்க. முதல் இப்ப பிற்படுத்தப்பட்டவர் தான் பிரதமர் மோடி அவர்கள். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் அமித்ஷா அவர்கள். இவர்கள்லாம் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசுவதற்கும் பிரதமர் ஆவதற்கும் காரணம் அம்பேத்கர் தான். அம்பேத்கர் மட்டும் இல்லைன்னா வங்கி கணக்கு கூட வங்கியில கூட ஒருத்தர் அனுமதிக்க முடியாத சூழல் இருந்து நிலம் வைத்திருக்கிறவர்கள் தான் ஓட்டு போட முடியும். அந்த சூழல் தான் இந்த இந்திய நாட்டில் இருந்தது. அதை ஒன் ஓட்டு ஒன் இந்தியா எல்லாத்துக்கும் சம ஓட்டு அப்படிங்கிற முறையை கொண்டு வந்தவர் அம்பேத்கர். சரிங்களா? அப்படிப்பட்ட அம்பேத்கரை கொச்சப்படுத்த வேண்டும் என்ற சனாதனத்துக்கு எதிரானவர் அம்பேத்கர். ஆமா, ஆனா சனாதனவாதிகள் கையில தூக்குறது உங்களுக்கு பொறுக்க முடியலையா அம்பேத்கரா? இல்ல, சனாதனவாதியா அவங்கள கொண்டு போறாங்க மக்கள்கிட்ட. அம்பேத்கரை நாங்க சனாதனத்துக்கு எதிரானவர் அம்பேத்கர், சனாதனத்தை ஒழிக்க வந்தவர் அம்பேத்கர், சனாதனவாதிக்கு எதிரான அவர் சாகும் பொழுது கூட நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிதான். இல்ல, அப்படிப்பட்ட குற்றம் சாட்டிய மக்கள் திருந்தி அம்பேத்கரை கையில் எடுத்தது உங்களை போன்றவருக்கு பிடிக்கலையா? அதான் கேள்வி. எங்க திருந்தினாங்க? நீங்க எப்படி திருந்தாங்கன்னு சொல்றீங்க? ஓகே, அப்படி இருக்கு. இல்ல நீங்க அத வார்த்தை சொன்னதே தவறு. எப்படி திருந்துறாங்க? திருந்தலையா? திருந்தவே இல்லங்க. அவருடைய ஆட்சியினுடைய நடைமுறை பாருங்க, எவ்வளவு ஒடுக்குமுறை நடந்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்தில் நலிவடைந்த மக்களுக்கு 10% இடஒதுக்கீடு நீங்க யார்கிட்ட போய் கேட்கணும் தெரியுமா? அதை ஆதரித்த கட்சிகள் அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மாயாவதி அம்மையாருடைய கட்சி வந்தது நீங்க தானங்க. ஏங்க கொஞ்சம் இருங்க, கொண்டு வந்தது யாருங்க? இருங்க, ஆதரிப்பீங்களா? நான் பேசும்போது மறுபடியும் குறிப்பிடுறார். அந்த மாதிரி ஆதரித்த கட்சிகள் அப்படின்னு சொன்னா முலாயம் சிங் யாதவனுடைய கட்சி, மாயாவதி அம்மையாருடைய கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ், அத்தனை கட்சிகளும் ஆதரவு. அத்தனை கட்சிகளும் தான் பொருளாதார அந்தந்த மாநிலங்கள்ல ஆள்றாங்களே இன்னைக்கு. அவர்கள் எல்லாம் 10% இடஒதுக்கீடு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி பேசணும்னா பேசுவான். திராவிட முன்னேற்ற கழகத்தையும் விடுதலை சிறுத்தைகளையும் அவர் நீங்க கூட கேட்டீங்க, அவர் நீளமா இருந்து காவியா மாறிட்டாரா அப்படின்னு. இன்றைக்குமே அண்ணல் அம்பேத்கர் காவியாகத்தான் இருந்தார் என்பது வரலாறு. ஒரு 56 நாட்கள் தான். திருவள்ளுவர் சொல்றீங்க நினைக்கிறேன். இல்ல, திருவள்ளுவரும் அப்படித்தான். திருவள்ளுவரும் அப்படித்தான். இருங்க சார், திருவள்ளுவரும் அப்படித்தான். அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் தான் தன்னுடைய சாகும் தருவாயில கடைசி நாட்கள்ல 56 நாட்கள் அவர் புத்த தர்மத்திற்கு போகும்போது என்ன சொன்னார்னா, எல்லாரும் கிறிஸ்தவ சமுதாயம், முஸ்லிம், இஸ்லாம் சமுதாயம், மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் எங்கள் சமுதாயத்திற்கு வாருங்கள் அப்படின்னு அண்ணல் அம்பேத்கரை சொல்லும் போது, நான் என் வீட்டில் உள்ள ஒரு அறையில் இருந்து இன்னொரு அறைக்கு போகின்றேன், எனக்கு இதுதான் வசதி, புத்த தர்மம், நான் இந்து சமுதாயத்தில் உள்ள கொடுமைகளை நான் எதிர்க்கிறேனே தவிர நான் வேறு தர்மத்திற்கு போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒரு அறையில் இருந்து இன்னொரு அறைக்கு போனவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஒரு நிமிஷம், அண்ணல் அம்பேத்கரை பொறுத்த அளவுல அரசியலமைப்பு சட்ட விவாதங்கள்ல எந்த மொழியை இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக ஆக்க வேண்டும் என்று சொன்னார் தெரியுமா? சமஸ்கிருதத்தை இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக ஆக்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய கருத்துக்கு விரோதமானவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகளாம். அதாவது இந்தி மொழியை வழிகாட்டும் நெறிமுறைகளிலே அவர் அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தி மொழியை வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர். தேவபாஷன்றீங்க. ஏங்க அது நீங்க வேற இந்தியாவுல அண்ணல் அம்பேத்கருடைய அம்பேத்கர் கருத்துக்கு விரோதமா இருந்திருக்கீங்க. எந்த ஒரு ஆர்டிகல் வரனாலும் நாடாளுமன்றத்துல டிஸ்கஷன் வச்சுட்டு தான் அதுக்கப்புறமேட்டு தான் நீங்க அமெண்ட்மென்ட் பண்ணணும். 500,000 நோட்டை நிப்பாட்டுறதுக்கு அது அமெண்ட்மென்ட் கிடையாதுங்க. அது அமெண்ட்மென்ட் கிடையாது. நாட்டினுடைய மிகப்பெரிய பொருளாதாரம் அமெண்ட்மென்ட் கிடையாது. ஒரு நாள் இரவுல எப்படி சார் அமெண்ட்மென்ட் கிடையாது. இன்னைக்கே பலமுறை காங்கிரஸ் இருக்கும் போதும் 500 ரூபாய் நோட்டு ஏற்கனவே புழக்கத்தில் உள்ள நோட்டு செல்லாது, அதெல்லாம் திரும்ப அதுதான். அதுக்கு அமெண்ட்மென்ட் எல்லாம் தேவையில்லை. தாராளமா திசை நிறைவான கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்து மொழியை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகளும் அண்ணல் அம்பேத்கரினுடைய கொள்கைக்கு விரோதமானவர்கள். அதே மாதிரி
வழிகாட்டும் நெறிமுறைகளிலே அரசியலமைப்பு சட்டத்திலே பசுவதையை தடுக்க வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அப்படி பசுவதையை தடுக்க வேண்டும், பசுவதையை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகளும் அதற்கு எதிரானவர்கள் தான். எல்லா கருத்துக்களும் ஞாபகப்படுத்துறேன். the top most level 1ல இருக்கக்கூடிய மாட்டு இறைச்சிக்கறி எக்ஸ்போர்ட் பண்றதுல முதல் நாடு இந்தியா. மாறாத்தான் இருக்கு. ஏனென்றால் அப்படி மாறாக இருந்தால் அண்ணல் அம்பேத்கருடைய கருத்துக்களுக்கு இசைவாகத்தான் ஒரு தேசம் நடக்க வேண்டும் அப்படிங்கறதுல நான் உறுதியா இருக்கேன். சொல்றேன், கீழவன்மணி படுகொலையிலே 41 தலித் மக்கள் கூலி உயர்வு கேட்டதற்காக படுகொலை செய்யப்பட்டார்கள். அதை ஆதரித்தது 2 பேர் தான். ஒன்னு பெரியார் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு சொந்த ஜாதிக்காரன் என்பதால பெரியார் வந்து ஆதரிச்சாரு. அதற்கு தேர்ப்பு விடுதலையான போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் இருந்த போது அப்பீல் கூட செய்யாத ஒரு நாடாளுமன்றத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெண் எம்பிக்கள், ஆண் எம்பிக்கள் அனைவரும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ராஜீவ்காந்தியினுடைய இண்டி கூட்டணியுடைய செயல் மலிவானது. நடவடிக்கை எடுக்க வேண்டும். நன்றி. ஒரே வரியில் உங்களுக்கு நிறைவான கருத்து. நேரம் இல்லை. ஒரே வரி, அதாவது மைனாரிட்டி பாரதிய ஜனதா அரசாங்கம், உள்துறை அமைச்சர் பகிரங்கமாக நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். மன்னிப்பு கோராத வரை விடுதலை சிறுத்தைகளும் இந்தி கூட்டணி சார்ந்த நபர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர் போராட்டங்கள் இறங்கும். நன்றி. நன்றி. திரு தூத்துக்குடி செல்வம், நேரமின்மை காரணமாக ஒரே வரியில் உங்களுடைய நிறைவான கருத்து. அரசியல் சட்டத்தை அவர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை நாங்கள் கொண்டாடக்கூடியவர்கள். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, நீங்க கூட சொன்னீங்க இல்ல, நேரமில்லை நிறைவான கருத்து. நேரமில்லை விஷயத்தை முடிச்ச ஒரு செகண்ட் தான். அதாவது ஒரு நாள் ராத்திரி வந்து தீர்மானம் எதுவுமே இல்லாம, அறிவிப்பு இல்லாம நோட்டை வந்து செல்லாது சொன்னாங்கன்னு சொன்னீங்க. ஒரே நாள் இரவு இந்த நாட்டில் மிசா என்கிற கொடுங்கோல் சட்டத்தை அறிமுகப்படுத்திய காங்கிரஸ் என்கிற கொடுங்கோல் கட்சி இன்றைக்கு அம்பேத்கரை கொண்டாடுவதற்கு எந்த உரிமையும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை இந்த நாட்டிற்கான சொத்தாக, நாட்டின் தலைவராக நாங்கள் பார்க்கிறோம். உங்களுடைய நிகழ்ச்சியோட நிறைவான கருத்து. பாஜக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அதாவது இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு தலைவர்களையும் வந்து அவர்களுடைய நேச்சுராலிட்டி, அவங்களுடைய நேச்சுரல் என்னவோ அதை வந்து என்னைக்குமே அவங்க வந்து அதை அடையாளப்படுத்த மாட்டாங்க. தங்களுக்கு என்னவா தேவையோ அதை திரிக்கிறது தான் வேலை. எப்படி திருவள்ளுவரை காவியாக மாற்றினார்களோ, இப்போ அம்பேத்கரை ஒரு விஷயமாக தேவைப்படுதா அதையும் ஒரு விதம் மாற்றுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய நபர்கள் தான் பாஜகவினர். அது கடந்த கால பல கலவரங்களிலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால பாஜக என்பது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு எதிரானது. நன்றி. நிகழ்ச்சி இந்த கருத்துக்களை பதிவு செய்த 4 அழைப்பாளருக்கும் ராசிகள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நேர்களே, இத்துடன் நம்முடைய விவாதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பார்த்த பங்கேற்ற அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு தலைப்போடு நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.